त्रिदलं त्रिगुणाकारं त्रिनेत्रं शक्तियायुधम् त्रिजन्म पापसंहारम् एकबिल्वं गुहार्पणम्. ஹலோ ஹலோ, யாரு? உமாவா? யார்? அத்தானா? சீக்கிரமா அக்கா கூப்பிடு. சாரி அத்தா, அக்கா பூஜையில இருக்காங்க. நான் கூப்பிடுறேன்னு சொல்லு, ரொம்ப அவசரம். உங்களுக்கு தான் தெரியுமே அக்கா பூஜையில இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் பாலநேத்ர சுதாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ, ஓம் திங்களாய நமஹ, ஓம் கிருத்திகா சுனவே நமஹ. ஓம். அத்தா, அக்கா மெய்மறந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், முடியல. அரை மணி நேரம் கழிச்சு போன் பண்ணுங்களேன். அவனோட சாப்பாடுலாம் எப்படி? பிரமாதமா? வெரி குட் வெரி குட் வெரி குட். கொஞ்சம் எவனோ வரான். அக்கௌண்டன்ட் சார். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். அக்கௌண்ட்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் போத் ரெடி சார். அது இல்லையா, டாக்டர் சரவணன் இருக்காரு. சரவணன் இருக்கானே. சரவணன் யாரு தெரியுமா உங்களுக்கு? என் சம்சாரத்தோட மாமியார், அதனோட அம்மா, அவளோட உன்னை விட்ட நாத்தனோட குள்ளு பேர டாக்டர் சரவணன் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சி எடிமரோ லண்டன். அவனுக்கு ஹார்ட் அட்டாக் 4 தடவை வந்துச்சு. பொழைச்சிட்டானே. பொழைச்சு என்ன பிரயோஜனம்? அவனுக்கு 5 பொண்ணு. 5 பொண்ணு இருந்தா அரசன மாண்டியாடா. சார் தேங்க்யூ சார், ரொம்ப பேசணும். டாக்டர் சரவணனுக்கு போன் பண்ணியா? என்ன சார் பர்ஸ காணுமா? ஐயோ, நான் வரேன்னு போன் பண்ணியா? போன் தானே. பண்றேன். என்னங்க என்னாச்சு? ஆபீஸ்ல இருந்து நெஞ்சு வலியால துடிச்சு உனக்கு போன் பண்ணா முருகா முருகான்னு பூஜை அறையிலேயே பொழுத போக்குறியே. இந்த பாரு கற்பகம், கட்டின புருஷனை கவனிக்கிறதா முக்கியமான பூஜை. என்ன மன்னிச்சிருங்க, நீங்க கூப்பிட்டீங்கிற விஷயத்த உமா என்கிட்ட சொல்லவே இல்லை. அவ எப்படி சொல்லுவா? நீதான் பூஜை பண்ணும்போது யாரும் பக்கத்துல வரக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்கிய. இத பாருங்க, உங்களுக்கு எந்த கருவிலும் வராது. நான் செய்யற பூஜையும் விரதமும் காலமெல்லாம் உங்களுக்கு கவச்சமா இருந்து காப்பாத்தும். உங்க உடல் நலமா இருக்கிறது காரணமே மருந்து இல்லைங்க, நான் செய்யற பூஜை தான். இது உண்மை. கடல் கரக்கடக்காம கட்டுண்டு இருக்கிறதுக்கும் கதிரவன் தினசரி உதிக்கிறதுக்கும் காரணமே என்ன போல பெண்கள் செய்யற பூஜையோட மகிமைதாங்க. பெரிய கிருபானந்த வாரியார் விளக்கம் தூள் பறக்குது. கற்பகம் அம்மா இல்லைங்க. எங்க போயிருக்காங்க? அம்மாவுக்கு இன்னைக்கு சோமவாரம் விரதம். திருப்பரங்குன்ற கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண போயிருக்காங்க. புருஷனை கூட கவனிக்காம அர்ச்சனை அபிஷேகம். டிஃபன் ரெடியா இருக்கு. உங்க அம்மா வர வரைக்கும் வச்சிருந்து டிஃபன் அவளுக்கே கொடு. சாப்பாடு வேண்டான்ட்டீங்க? கோவமா? கோபப்படுறதுக்கும் கொஞ்சத்துக்கும் தான் நான் கொடுத்து வைக்கலையே. தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. தாய் இல்ல, ஆனா தாரம் இருக்கு. அவங்க தயவுதான் இல்ல. அப்படி என்ன சொல்லாதீங்க. என் கழுத்துல இருக்கிற தாலி நான் உங்க சொத்துன்னு என் நெஞ்ச தொட்டு தொட்டு சொல்லிட்டே இருக்கு. இந்த பாலை சாப்பிடுங்க. கற்பகம், இந்த மாதிரி நேரங்கள் தான் என் வாழ்க்கையில அதிகமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா முருகனை பத்தின சிந்தனை தான் என் வாழ்க்கையில அதிகமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ரொம்ப கொடுத்து வச்சுவேன். அவன் படுத்த உடனே மனைவி வந்து காலமிட்டு விடுவானாம். அந்த சுகத்திலேயே அவன் தூங்கிடுவானா. ஓஹோ, அந்த சுகம் கேக்குதா? ஆகாடா, அப்படிதான். பெரியசாமி. கற்பகம், இப்ப எதுக்கு பெரியசாமி? பெரியசாமி, ஐயா கொஞ்சம் காலம் கூட. என்னங்க, திருப்புகழ் மண்டபத்துல வாரியர் சுவாமிகள் திருப்புகளுக்கு விளக்க சொல்றாரா. நான் போய் கேட்டுட்டு ஓடி வந்துடுறேன். கற்பகம், கம்மி நிமிஷம். என்ன சீனா தானா? வானா மோனா புல்லு. உங்க பணம் பண்ணா எள்ளு. எடுங்க. சீனா தானா? வானா மோனா, நேத்து பாக்கி இப்போ கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் 10ல எழுதிக்க.
நாளைக்கு பொழுது முடிஞ்சா பாக்குறேன். யோ 6 சூது இது என்ன 10 வேண்டி இருக்கு 10. இல்லையா கைய என்ன உதற? ச்சே! இந்த சீட்டாட்டத்தை நான் என்னமா மதிக்கிறேன் தெரியுமா? இது ஒரு கலை, ஒரு தொழில், தெய்வமா மதிக்கிறேன். யோ அல்பம், இப்ப நான் நேரா வீட்டுக்கு போய் ஒத்த கண்ணை கசக்கினா போதும், என் பொண்ணு ஆடி சம்பாதிச்ச காசெல்லாம் கலகல கலகலன்னு கொட்டிடுவான். நாளைக்கு நேரா உங்ககிட்ட வர்றேன், தீத்துறேன். குழந்தை மல்லிகா, ஐ கேம் வித் ஸ்வீட் நியூஸ். தே ஆர் ஆல் ஃபாரினர்ஸ். வணக்கம். வணக்கம். Why do you stand? Sit. She is my child. Topmost dancer in India. From Capcominian to Himalaya, full dance, all the varieties. ஆமா அங்கிள், இவங்க எதுக்கு வந்திருக்காங்க சொல்லலையே? Tell. நாங்கள் ரோம் நகரிலிருந்து வந்திருக்கிறோம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்லோ இந்த பாண்டியன். வாரம் ஸ்டேஜில் உங்களுடைய நாட்டியம் பார்த்தோம். அற்புதம், பிரமாதம். பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், ஹவுஸ்ஃபுல். ஆமா, டிக்கெட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இது என்ன சாதாரண பொண்ணா உடனே டிக்கெட் கிடைக்கிறதுக்கு? தயவு செய்து நீங்கள் பரதநாட்டியம் அண்ட் வெஸ்டர்ன் டான்சர் வித் டிஃபரெண்ட் போசஸ் நாங்கள் படம் இருக்கிறோம். Take one more photo also. My child, touch my leg. I am Guru, ஆசீர்வாத். அந்த photo take, put all the foreign magazines, wallpapers. அம்மா, Uncle? நீ பரதநாட்டிய ட்ரெஸ்ஸோட கிச்சுக்குன்னு வந்து நில்லுமா, அதுக்கு கச்சக்குன்னு போட்டோ எடுக்கட்டும். She is coming now. Oh, sweet, lovely dance. மிஸ் மல்லிகா, நீங்கள் எங்கள் கூட ரோமுக்கு வாருங்கள். ஒரு மாசம் டான்ஸ் ப்ரோக்ராம் செய்யலாம். அதுக்கு அட்வான்ஸ் 10,000 ரூபாய். இப்போ தரோம். அட்வான்ஸ் 10,000. Put the program, arrange the flight, ரோம்ல ஒரு ரூம். மன்னிக்கணும் அங்கிள், உங்க கலை ஆர்வத்துக்கு நான் தலை வணங்குறேன். கல்யாண வயசுல என் தங்கச்சியையும் படிக்கிற என் தம்பியும் விட்டுட்டு நான் எங்கேயும் வர முடியாது. உங்க ஃபேமிலி அஃபெக்ஷன் நான் பாராட்டுறேன். God bless you. போட்டோ எடுத்ததுக்கு இந்த கிஃப்ட் வச்சுக்கோங்க. என்கிட்ட பணத்தை கொடுங்க, ராவுகாலம் கழிச்சு குழந்தை கிட்ட நான் கொடுத்துறேன். அது என்னடா ஆடுறது எங்க அக்கா, பணத்தை வாங்குறது நீங்களா? ஆடுறது உங்க அக்காவா இருக்கலாம்டா, ஆட்டி வைக்கிறதுனா. ஆட்டி வைக்கிறீங்களா, போட்டி வைக்கிறீங்களா? என்னது, பணத்தை எடுத்துட்டு போயிட்டானே. ஸ்மால் பாய், ஐ வில் see you டா, ஐ வில் see you. ஐயோ 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 என்னாச்சு? குடுமையான வயிற்று வலி, குடல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. மல்லிகா, உங்க அம்மா உன்னை பெத்த போது கூட இந்த அளவுக்கு வலிச்சிருக்காது, துடிச்சுக்கிட்டு இருக்கிற. வாங்கப்பா டாக்டர்கிட்ட போலாம். வேணாமா, ஊர்ல இருக்கிற பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்துட்டேன். எக்ஸ்ரே எடுக்கணுமா, ரத்தம் வேணுமா, சதை வேணுமா, இதுக்கு மேல 200 ரூபாய் பணமும் வேணுமா. 200 எங்க போவேன், துடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தாங்கப்பா. வேணாமா, இப்பதான் சுட சுட அட்வான்ஸ் வாங்கி இருக்கிறேன். ஆவி போனாலும் போகட்டும், அட்வான்ஸ டச் பண்ண மாட்டேன். இல்லப்பா, உங்களை விட எனக்கு அட்வான்ஸ் பெருசு இல்ல. இந்தாங்க. அப்படிங்கிற அப்ப கொடு. அப்ப நான் வரேம்மா. நானும் வரேன்ப்பா. வேணாம்மா, பசங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க, டாக்டர் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வரம்மா, எப்படியோ தவிழ்ந்தாவது போயிடுறேன். இன்னைக்கு நைட் ஏதாவது அடல் சொல்லி பிக்சர் பார்க்கணும். இன்னைக்கே நீ ஏன் குறிப்பா சொல்ற? இன்னைக்கு என்னமோ கிருத்திகையா, வீட்ல இருந்தா அம்மா கோயிலுக்கு கூப்பிடுவாங்க. ஜஸ்ட்
best to avoid that. Is it? Okay. என்ன மன்னிச்சிருக்கா. உமா, கண்ணுக்கு கண்ணா உன்னை வச்சு காப்பாத்தினே என்கிட்ட கூட சொல்லாம கள்ள தலைய கட்டிக்க வேண்டிய கட்டாயமா உனக்கு வந்துருச்சு. அக்கா, உன்கிட்ட சொல்லணும் தான் இருந்தேன்க்கா. ஆனா பயம் என்ன தடுத்துருச்சு. பாம்ப கண்டு பயந்தாலும் பரவாயில்ல, பாசத்தையே ஊட்டி வளர்த்த என்ன கண்ட பயந்த. உங்களுக்காக உமா பயப்படலைங்க. நீங்க தங்கமானவங்க தான். ஜாதி பேதம் எங்களை பிரிச்சிடுமேனு தான் அவ பயந்தா. அது மட்டும் இல்லக்கா, இவருக்கு நாகதோஷம் இருக்கா. கல்யாணம் செஞ்சா அன்னைக்கு ராத்திரியே இவருக்கு மரணம் சம்பவிக்கும்னு இவரோட அப்பாவும் அம்மாவும் பூர்ணமா நம்புறாங்க. இவருக்கு இதுல நம்பிக்கை இல்ல. எனக்கும் தான். என்னதான் இந்த காரியத்தை நீங்க நியாயப்படுத்தினாலும் உற்றோர் உறவினர் மத்தியில ஓஹோன்னு ஒழுங்கா நடக்க வேண்டிய இந்த நல்ல காரியத்தை ஒழுங்கா தாங்க எங்க கல்யாணம் நடந்திருக்கு. உங்க இஷ்ட தெய்வமான முருகன் சன்னிதானத்துல நடந்த எங்க திருமணத்தை ஒழுங்கு இல்லைன்னு நீங்களே சொல்லலாமா? சரி சரி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. மேற்கொண்டு நடக்க போறது கவனிப்போம். புறப்படுங்க. நீங்க அதுக்கு நாங்க ஒரு காலம் சம்மதிக்க மாட்டோம். டேய் மனோகரா, உன்னை பெத்து பொத்தி பொத்தி வளர்த்தோம்டா. உன்னை பெத்த வயசுல இப்படி ஒரு பாறாங்கல்ல தூக்கி போட்டுட்டியே. பாம்பு கடிச்சு சாகறதுக்காடா ஒண்ணு நாங்க பாடுபட்டு வளர்த்தோம். அப்பா, இது என்ன அறியாம நாம என்ன காட்டுலயா இருக்கோம்? டேய், பயம் மூடுறா. ஜாதகம் பொய்யா, ஜோசியம் பொய்யா? டேய், 30 வயசு முடியறதுக்குள்ள நீ தாலி கட்டினா பாம்பாலதான் உனக்கு முடிவுன்னு வேம்பத்தூர் ஜோசியர் உறுதியா சொல்லிட்டாரே. அப்பா, அதுல எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. மனோகர், இது கூட விளையாட நினைக்காதே. விபரீத முடிவுக்கு ஆளாகாதே. மரியாதையா இவளை விட்டுட்டு எங்களோட வீட்டுக்கு வந்துடுறா. முடியாதுப்பா. உங்களோட அறியாமைக்காக உமாவோட வாழ்க்கையை நான் பலியாக்க சம்மதிக்க மாட்டேன். மனோகர், வா, உமா. மனோகர், டேய் மனோகர், என்னங்க என் பிள்ளை என்ன விட்டு எமங்கிட்ட போறானே, அதோட பேசாம நிக்கிறீங்களே. அம்மா, புண்ணியவதி, தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச பூரிப்புல நின்னுகிட்டு இருக்கிறியா? காலையில வந்து சேரு, என் மகனோட கடைசி கல்யாணத்தையும் பார்த்துடலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க பிள்ளையோட உயிர்லதான் என் தங்கையோட மாங்கல்யமே ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. அந்த கவலை எனக்கு இல்லையா? குன்றக்குடியில குடியிருக்கும் அந்த குமர பெருமான் அருளால இந்த சர்ப்பதோஷம் நிச்சயம் நீங்கும். சர்ப்ப காவடியோட போய் அவன் பாதங்கள்ல சரணடைறேன். என்னோட உண்மையான பக்தியும் சண்முக பெருமானோட சக்தியும் சத்தியமா உங்களை காப்பாத்தும். நீங்க தைரியமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க.